சில நல்ல உணவுகள தேர்வு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, உடனே பிளட் நமக்கு 12, 13 போயிடும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா, அவ்வளவு வேலை அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புது உயிர் அங்க உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம நெனச்ச மாரி அந்த நேரத்துல, அந்த டைம்ல இவ்ளோ பிளட் இருக்கும். பிளட் ஏறணும் அப்படின்னு நம்ம உடனே நம்ம மாத்திரைகளுக்கு போயிடக்கூடாது. நெறைய பேர் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நெறைய அயர்ன் டேப்லெட் சாப்பிட்டு கான்ஸ்டிபேஷன் ஆயிடும். மோஷன் சரியா போகாம, இன்னும் ரொம்ப வீக்காவும், அனீமிக் ஆயிடுவாங்க. ஸோ, அப்ப இந்த அனீமியாவோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன இன்கிரீஸ் பண்றது தான் அனீமியாக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ, அதற்கான ஒரு கம்ப்ளீட் ஹோம் ரெமெடிஸ் தான் இதுக்கான வேலைகள். நம்ம வீட்ல சாப்பிடக்கூடிய சில ஜூஸஸ், நம்ம உடம்புல நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய சில எனர்ஜி லெவல்ஸ், இதுதான் அதற்கான ஒரு முற்றிலுமான தீர்வு. ஸோ, அப்ப பிரெக்னன்சி அப்பயும் சரி, லாக்டேட்டிங் மதர்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில நீங்க எல்லா ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க.